வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ ஒரு மிக சிறப்பான ஒரு நியூஸ்னே சொல்லலாம். யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க செலக்டட் கேண்டிடேட்ஸுக்காக எப்படா அப்பாயின்மெண்ட் வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க கேண்டிடேட்ஸ்க்கான சில முக்கியமான தகவல்கள், வேக்கன்சி பற்றின விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ அப்பாயின்மெண்ட் இருக்கும், எந்த வீடியோ போட்டாலும் எப்போ வந்து யூஜி டிஆர்பி கவுன்சிலிங் நடக்கும், எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிற கொஷின் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றின முக்கியமான நேற்று வந்து 19/3/2023 ஃபைனல் ஹியரிங்காக இருக்கும், ஆர்டர் வந்துடும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வரல. 21 ஃபைனல் ஹியரிங் ஜட்ஜ்மெண்ட், அதாவது 2 பக்க வாதம் முடிஞ்சிருச்சு மேக்ஸிமம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறது புதுசு அப்படின்னா எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிசி, சிடெட், பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன் செட்டாக இருக்கட்டும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லான நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டடீஸ் டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் லெசன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வரும். உங்களுக்கு தேவையானதை பார்த்து எக்ஸாம் ஓரியன்டாக, ரொம்ப கோல் ஓரியன்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 2% மினிஸ்ட்ரல் கேஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அமைச்சு பணியாளர்களுக்கான 2% இடஒதுக்கீடு இது வரைக்கும் வழங்கப்படாததை வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து கரெக்டாக அதை ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணலைன்னா அதுக்கான ஃபைனல் ஹியரிங் வந்து 21/3 வருது. 19 மேக்சிமமான 2 தரப்பு வாதங்களும் முடிவுக்கு வந்திருக்கு. அதில் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து சீனியர் நியமன தேர்வு வந்து எழுத வேண்டியதில்லை, தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்கவங்களோட லிஸ்ட்டில் சீனியாரிட்டி அடிப்படையில் நம்ம பணி நியமனம் செஞ்சிடறோம், 2% அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபைனல் டெசிஷன் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இதை வந்து கோர்ட்டில் சொல்லும்போது அந்த பிடி பிஆர்டி அதுக்கான தடையாணை வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிடி பிஆர்டி யூஜிடிஆர்பி கேண்டிடேட் செலெக்ஷன் கேண்டிடேட்ஸை வெயிட் பண்ண வச்சிட்ருக்க எல்லா விஷயமே மேக்ஸிமம் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ நேற்று முந்தா நாள் வீடியோ போட்டிருந்தோம் நம்ம, இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சம்மந்தமான கேஸும் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வேறு செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அந்த 2% அமைச்சு பணியாளர்களுக்கு சரியான இடஒதுக்கீடு கொடுக்குற பட்சத்தில் அதில் வேறு எந்த விதமான தடையும் இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து பணி நியமனத்திற்கான கவுன்சிலிங், ஏன்னா ஏற்கனவே 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்து கவுன்சிலிங் நடந்து ஃபைனலாக இதுவும் செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் மேஜராக பெருசாக வெயிட்டிங்கில் இருக்கிறது. அதுக்கப்புறம் தொடக்க கல்வி இயக்ககம், எலிமெண்ட்ரி டிஇஇ அண்டு டிஎஸ்சி சீக்கிரமே வந்துடும். நம்ம இப்போ 21/3/2025 அப்புறம் நம்ம உடனடியாக பணி நியமனத்தை, ஏன்னா கேஸு முடிவுக்கு வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து டக்குன்னு போட்டு அவங்கள வந்து ப்ளேஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ விரைவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நடுவில் கேப் விட மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கவுன்சிலிங் அப்படின்னா எப்படின்னு, நாள் நைட்டு தான் நமக்கு நியூஸ் வந்திருக்கும். நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க, ஆர்டர் மெயில் பண்ணியிருப்பாங்க, அடுத்த நாள் கவுன்சிலிங் நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விறுவிறுன்னு நடந்துடும். அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஃபைனல் ஹியரிங் வந்து 21/3 வருது. ஸோ எல்லா வழக்குகளும் முடிவுக்கு வந்துருச்சு மேக்ஸிமம். இப்போ வந்து விரைவில் பணி நியமனம் அப்படிங்கிறதான். ஸோ ஃபைனல் டெசிஷனை வந்து அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இன்டரிம் ஸ்டே வந்து வெக்கேட் பண்ணிடுவாங்க. வெக்கேட் பண்ண உடனே 2% மினிஸ்ட்ரல் கேஸ்க்கான இதுவும் கொடுப்பாங்க. அவங்களுக்கான இது நம்மளோடதில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. செலக்டட் கேண்டிடேட்ஸோட இது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஏன் வந்து திரும்ப பெறப்பட்டுருது, நான் கூட போட்டிருந்தேன் வித்ட்ராவல்னு. அதாவது அந்த கேஸ் இருக்கும்போது அந்த அதாவது யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த லிஸ்ட்டை அனுப்புனது தவறு அப்படிங்கிறதுனால அது வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு. மற்றபடி அதில் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ புது லிஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்பும் இல்லை. பழைய லிஸ்ட்டே திரும்ப யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதனால் செலக்டட் கேண்டிடேட்ஸ் பயப்பட வேண்டாம். இப்போ இந்த 2%க்கு ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங் வந்து கொடுத்து தான் ஆகணும், அதை எடுத்துக்குவாங்க. இதுலேருந்து தான் மாற்றுவாங்களா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அதனால் மேக்ஸிமம் 100% ஹோப்போடு இருங்க. விரைவில் நல்ல செய்தி வரும். சீக்கிரமே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான டேட் அனௌன்ஸ் பண்ணப்படும். இந்த 21 மார்ச்
ஸோ இன்றைக்கி 20, நாளைக்கு நடக்கும். இந்த வீக் எண்டு நெக்ஸ்ட் வீக்கில் கூட நீங்கள் வந்து கவுன்சிலிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க யூஜி டிஆர்பி கேண்டிடேட்டுக்கு, வருங்கால டீச்சர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேஷன்ஸோட, மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளோடு இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸஸும் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக கரெக்டான டைமில் கொடுத்துருவோம். ஸோ பிடி, பிஆர்டி, யூஜி டிஆர்பி கேண்டிடேட்ஸ்க்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய போராட்டத்திற்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.